ஃபர்ஸ்ட் அந்த பெரிய அந்த கொலையாடி சண்டை மாதிரி ஒன்று நடந்தது எனக்கும் அவங்களுக்கும் தான். அண்ட் அவங்க பேசுறதுலயே வந்துட்டு நிறைய எனக்கு அந்த மேட்சே ஆகாதுங்க. அவங்க சாப்பிடும்போது கூட ரொம்ப ட்ரிகர் பண்ண கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க ட்ரிகர் ஆவலையே அது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல லிட்டரலா ஒரு சேர்ல வந்துட்டு நம்ம ஒன்று தூக்கி போட்டோன்னு சேர் நம்ம மேல தெரிச்சிரும். பார்வதி ஒரு சேர்ன்றீங்க அப்படின்னு சொல்ல அவங்க போடுற வார்த்தைகள் வந்துட்டு இப்ப அந்த வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாதானே வந்துட்டு எனக்கு அது எஃபெக்ட் ஆகும். இல்லைன்னா அவங்க லிட்டரலா ஒரு செவுத்த பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுறதுலாம் எனக்கு அன்வான்டா தோணிச்சு. நான் அவங்கள இன்ஜர் பண்ணல, நான் அவங்கள ஹார்ம் பண்ணல. அது ஒரு கேம். அவங்க ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சுத்தமா கிடையாது. அவங்கள பிடிச்சி நான் இப்படி தள்ளி இல்ல அவங்கள நான் பிசிக்கலி இது பண்ணா நான் ஒத்துப்பேன். சாரி பாரு நான் பண்றது. ஆனா அந்த கேம்ல பக்கெட்டை பிடிச்சுதானே தெரியாம நடந்தது. பக்கெட்டு பிடிச்சி இழுக்கிறோம். தெரியாம அவங்க தெரிஞ்சுதான் அவங்களும் பக்கெட்டை இழுத்தாங்க. அதாவது ஒரு தெரியாம நடத்துறத நம்ம வந்து அதை மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. கரெக்டா? மன்னிச்சு விட்டுறதுலாம் இல்ல. அவங்க எப்படி என்ன போர்ட்ரே பண்ணாங்கன்னா பொதுவா சொல்றேன். பொதுவா ஒரு கேம்ல தெரியாம நடந்துருச்சுன்னா ஒரு கேம்ல நடக்கும்.